Okay, so welcome to Axis. So நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா CNC மில்லிங் மிஷினுக்கு தேவையான ஒரு ப்ரோக்ராமிங்ஸ் வந்து அதாவது மாஸ்டர் கேம் சாஃப்ட்வேரில் வந்து எப்படி வந்து ஒரு 2D டிராயிங்ஸ் வரைஞ்சிட்டு அதை வந்து NC ஃபைல் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக வந்து இன்றைக்கி இல்லை சுச்சுவேஷனில் வந்து இன்றைக்கி பாஸ்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ரொம்ப டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங்கில் வந்து மேனுவலாக ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கான சைக்கிள் டைம்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு ஒர்க்கர்ஸ் டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க இன்றைக்கி. ஸோ அப்போ மேனுவலாக உட்காந்து பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ரொம்ப சிரமப்படுற ப்ரோக்ராமர்ஸ் வந்து இந்த மாஸ்டர் கேம் சாஃப்ட்வேர் வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக வந்து ப்ரோக்ராமிங்ஸ் வந்து எடுத்து நம்ம மிஷின் வந்து ரன் பண்ணிக்கிற முடியுது. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து நமக்கு மிஷினிங் ட்ராயிங்ஸு. நமக்கு கோஆர்டினேட் சிஸ்டம், அதாவது ஒர்க் ஆஃப் செட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸுக்கு 0 சென்டரில் இருக்குது, ஒய்க்கு வந்து இந்த கார்னர் ரெஃபரன்ஸ், அதாவது எட்ஜ் ரெஃபரன்ஸ். அப்போ இதுதான் X0 Y0. பட் நம்ம மாடலும் அது மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் மாஸ்டர் கேம் X9 சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ மெட்ரிக் யூனிட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். மெட்ரிக்கில் தான் இருக்குது. ஏதாவது கலர் செட் பண்ணிக்கிறதா கலர் செட் பண்ணிக்கிறேன் லேயரில். ஓகே, இப்போ வந்து அது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் இருக்கிறதுனால நான் ரெக்டாங்குலரில் எடுத்துக்கிறேன். இந்த ஆரிஜின் பாயிண்ட் டாகில் வந்து இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஸோ லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராயிங்கில் வந்து 60 38. ஸோ அப்போ இதில் வந்து 60 60 48 60 48 கொடுத்து டாகிள் பாயிண்ட் வச்சுட்டு இங்கே வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஆஃப்செட் டூலு, ஆஃப்செட் வந்து நமக்கு இம்பார்ட்டண்டான டூலு. ட்ராயிங்கில் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து 5 mm. இந்த மாதிரி ஒன் சைடாக நீங்கள் டைமென்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எட்ஜில் இருந்து தான், சரிங்களா? ஸோ ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து தான் டைமென்ஷன் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு மீனிங். ஸோ இன் பிட்வீன் அப்படிங்கிறது இந்த 18 இந்த மாதிரி இருக்கிறது, ஓகேங்களா? ஸோ 5 அதுக்கப்புறம் 20. அப்ளை 20 அப்ளை. ஸோ 18 இந்த 18. இதேமாரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஒரு 5 டிஸ்டன்ஸ். இதிலிருந்து இந்த ஹைட் வந்து 24 24. ட்ரிம் டூல் யூஸ் பண்ணி தேவையில்லாத இந்த ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதிலிருந்து 30 mm. ஸோ இந்த எட்ஜிலேருந்து இது 30, அடுத்து ஒரு 10 mm. அடுத்து ஒரு 40. நெக்ஸ்ட்டு இந்த எட்ஜில் இருந்து இது 18, அடுத்து 38 18 38 18 அடுத்து 38. Next 38 plus 12 40 50 mm. ஓகே, ட்ரிம் டூல் யூஸ் பண்ணி தேவையில்லாத வந்து நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம் லைன்ஸ் எல்லாம்.
12. ஓகே. ஸோ பில்லட் கார்னரில் வந்து ரேடியஸ் வந்து 5 mm ரேடியஸ். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து பேசிக் ஸ்கெட்ச். ஸோ ஆரிஜின் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு கேம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். மிஷின் டைப்பில் போயிட்டு மில்லிங்கில் வந்து டிஃபால்ட்டு கொடுத்துடணும். ஸோ டிஃபால்ட் கொடுத்த உடனே இங்கே வந்து டூல் பாத்தில் இந்த இடத்துல வந்து ஸோ நமக்கு ஸ்டாக் செட்டப் பவுண்டிங் பாக்ஸ். ஸோ இது வந்து பவுண்டிங் பாக்ஸ் என்டர். ஓகே கொடுங்க. ஸோ நமக்கு வந்து எவ்வளோ லென்த்து அண்டு வித்து, ஸோ அது ஹைட்டு நமக்கு இப்போ இந்த ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து 10 mm கொடுத்துருக்காங்க இந்த ட்ராயிங்கில். அப்போ நம்ம 10 mm செட் பண்ணிக்கலாம். ஓகே. இங்கே ஆரிஜின் கோஆர்டினேட் சிஸ்டம் 24ல் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸ்டாக் செட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து டூல் பாத்தில் வந்து கான்டூர். ஸோ இந்த கான்டூர் ஆப்ஷன் 2D கான்டூர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சிங்கிள் ப்ரொஃபைலுக்காகவும் மிஷினிங் பண்ணிக்கலாம். இல்லை நம்பர் ஆஃப் வாஸ் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து அதிகமாகவும், அதாவது வித் ஆஃப் கட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும். சரிங்களா? இப்போ கான்டூர் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு எதாவது நேம் கொடுக்குறதா கொடுத்துக்கலாம். மேல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. செலக்ட் செயினிங் கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ அந்த கான்டூர் ஆப்ஷனில் வந்து முதல்ல வந்து நமக்கு வந்து டூல் செலக்ட் பண்ணியாச்சு. டூல் பாத்தில் வந்து கான்டூரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டூல் கிரியேட் நியூ டூல். ஸோ எண்டு மில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ 10 mm மேலே நம்ம டயாமீட்டர் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ ஓவரால் லென்த் வந்து ஒரு 30 mm. ஓகே. நெக்ஸ்ட் கால்குலேட் த ஃபீட் அண்டு ஸ்பீடு. ஸோ அதை பிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸோ எவ்வளோ ஸ்பிண்டில் ஸ்பீடு கொடுக்கணும், எவ்வளோ ஃபீடு, ப்ளஞ்சிங் ஃபீடு எல்லாமே வந்து உங்களுக்கு செட் ஆகிரும். நம்பர் ஆஃப் ஃப்ளூட்ஸ் டூலில் வந்து எத்தனை ஃப்ளூட்ஸ் இருக்கோ அதை கொடுத்துக்குங்க. ஓகே. ஃபினிஷ். நெக்ஸ்ட்டு கட்டிங் பேராமீட்டர்ஸில் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கண்ட்ரோலுங்கிறது வந்து இப்போ காம்பன்சேஷன் மெத்தடு. எனக்கு வந்து G42 41 வந்து டூல் டயாமீட்டர் பேஸ் பண்ணி காம்பன்சேஷன் மெத்தடில் வந்து மிஷினிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் வச்சுக்கணும். இந்த கம்ப்யூட்டரில் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா டூலோட ரேடியஸை வந்து நமக்கு வந்து ப்ரோக்ராம் பாயிண்ட்ஸோட ஆட் ஆகி வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? இப்போ வேரியபிள் கட்டரை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியாது கம்ப்யூட்டரை பயன்படுத்திங்கன்னா. இதே வந்து கண்ட்ரோல் யூஸ் பண்ணிங்கன்னா சம்டைம் வந்து 10 mm எண்டு மில் வந்து ப்ரோக் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நம்மள்ட்ட அவைலபிலிட்டி வந்து 8 mm டூல் இருக்குன்னா நீங்கள் அந்த உங்களுக்கு நார்மலாக கட்டர் காம்பன்சேஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கட்டரோட ரேடியஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டிங்கனாவே இதே ப்ரோக்ராம் அப்படி ஓட்டிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டருங்கிறது உங்களுக்கு காம்பன்சேஷன் மெத்தடில் வந்து கவர் ஆகாது. சரிங்களா? சப் கம்ப்யூட்டர் டெப்த் ஆஃப் கட்டு. ஸோ எவ்வளோ டெப்த் அவுட் கொடுக்கணும், 0.5 நான் டெப்த் அவுட் கொடுக்குறேன். ஃபினிஷிங் ஸ்டெப்த்தும் ஒரு 0.5 டெப்த் அவுட் கொடுக்குறேன். ஓகே. இப்போ லீடு இன் அவுட்டு. ஸோ வெளியில் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் நமக்கு வந்து கட்ரு வந்து ரிலீஃப் ஆகணும் அப்படிங்கிறது இது. சரிங்களா? ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக ஒரு 10%, 90% ஸ்வீப் ஆங்கிள்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ ஒன்றும் இது ப்ராப்ளம் இல்லை, இதை சேஞ்ச் பண்ணல. மல்டி ப்ராசஸ். இந்த மல்டி ப்ராசஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து லிங்கிங் பேராமீட்டர்ஸுங்கிறது டூல் வந்து நமக்கு கட்டு எடுத்துகிட்டு வெளியில் ரிலீஃப் ஆகும்போது எவ்வளோ ஹைட்டுக்கு வரணும். இப்போ நம்ம வந்து 3D பண்ணல, வெறும் 2D வச்சு தானே ஒர்க் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ டெப்த்துக்கு மிஷினிங் பண்ணணும். ஸோ -5 mm டெப்த்துக்கு மிஷினிங் பண்ணுறோம் அப்சல்யூட் மெத்தடில். அடுத்து வந்து இது டாப் ஸ்டாக் வந்து நம்ம எதுவும் கொடுக்கல, 0ல இருக்கட்டும். ப்ளஞ்சிங் ஃபீடு வந்து ஒரு 10 mm வரைக்கும் இருக்கட்டும். ரீட்ராக்ட் வந்து வேல்யூ நான் எடுத்து விட்றேன், இவ்வளோ தூரம் தேவையில்லை. சைக்கிள் டைம் வந்து அதிகமாக வரதுனால ரீட்ராக்ட் வந்து ஆஃப் பண்ணி விட்றேன். ஓகே. இப்போ ஜென்ரேட் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஜென்ரேட் ஆகி இந்த ஏரியாவுக்குள்ளே ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இப்படி வரக்கூடாது.
மறுபடியும் இந்த பேராமீட்டர் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கட்டிங் பேராமீட்டர்ஸில் போய்ட்டு இந்த லெஃப்ட்டுங்கிறத ரைட்டுன்னு மாற்றி விட்ருங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கட்டு கிடைக்கும். இப்போ நீங்கள் இதில் என்ன விஷயம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாக் இந்த கார்னர்லேயும் ஆப்போசிட் கார்னர்லேயும் ஸ்டாக் வந்து விட்டுட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து எப்படி சார் கிளியர் பண்ணுறது? ஸோ அடுத்த கொஸ்டின், எனக்கு கான்டூர்லேயே வந்து இன்னும் ஒரு பாஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும், அது கட் ஆகிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ நம்ம வந்து 2 பாஸ் வந்து அடிஷ்னலாக போட்டுக்கலாம். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த டெப்த் ஆஃப் கட்ஸ் மல்டி பாசஸில் வந்து நம்பர் ஆஃப் பாசஸில் வந்து 3 நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். ஸ்பேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாட் கட்டருக்குலாம் வந்து 80% வரைக்கும் நீங்கள் நகர்த்தலாம். இப்போ 10 mm அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 8 mm வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஃப்ளாட் கட்டருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இது பால் நோஸ் கட்டுனா 50% தான். ஸோ அப்போ இதில் வந்து நீங்கள் 8 வரைக்கும் கொடுத்துங்க. 3 பாஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே. இப்போ மறுபடியும் ப்ரோக்ராமை ரீஜென்ரேட் பண்ணுங்கள். பக்காவாக உங்களுக்கு ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகுதா? ஸோ இப்போ மறுபடியும் 3D வெரிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு கிளியராக வந்து மிஷினிங் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மிஷினிங் வந்து கிடைக்கிது. ஸோ டெப்த் ஆஃப் கட் 0.5 நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்சி ஃபைல் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ரேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த என்சி ஃபைல் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ். ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியுது இந்த மாஸ்டர்கேம் சாஃப்ட்வேரில். கோட் மீட்டர் வார்னிங் கேட்டுச்சுன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் இன்சர்ட் பிளாக் நம்பர் ஆட் பண்ணுறதா பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணுறதா பண்ணிக்கலாம், பிளாக் எண்டர் பிளாக் வந்து ஜென்ரேட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ என்சி கான்ஃபிகரேஷன். ஓகே. டூல் நம்பர் 1 G21 மெட்ரிக் சிஸ்டம், கட்டர் காம்பன்சேஷன் கேன்சல், சைக்கிள் கேன்சல், ஸ்பிண்டில் ஸ்பீடு. ஸோ எல்லாமே ப்ராப்பராக டெப்த் ஆஃப் கட் வந்து 0.5 ஜென்ரேட் ஆகுது. ஸோ நீட்டாக வரும். நீங்கள் அப்படியே வந்து சேவ் பண்ணி பென்ட்ரைவிலேருந்து மிஷினுக்கு காப்பி பண்ணி வச்சு ஓட்டிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ளாஷ் கார்டு மூலிமா டேரெக்டாக மிஷினை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இது கண்ட்ரோலில் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டரில் இருக்குது. கண்ட்ரோலில் வச்சா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். ரைட்.
ஓகே, இப்போ கண்ட்ரோலில் பார்த்தீங்களா, கட்டர் காம்பன்சேஷன் G42, டூல் டயாமீட்டர் ஆஃப்செட் 1. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேரியபிள் கட்டர் வந்து பயன்படுத்த முடியும். சரிங்களா? ஸோ ஃபைனலாக வந்து G40 கொடுத்து கட்டர் காம்பன்சேஷன் கேன்சல். ஸோ இது வரைக்கும் ஒரு பாஸ். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு நார்மலாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை கட்டர் காம்பன்சேஷனோட யூஸ் பண்ணுறதாலும் ப்ரோக்ராம் வந்து ஜென்ரேட் பண்ணி முடியுது. ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த எக்ஸசைஸில்